விரதங்களுக்குள்ளே சிறப்பான விசேஷமான விரதமாக ஏகாதசி விரதம் ஆகம சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதம்னு சொல்ற இடம் எல்லாத்துலேயும் புராணங்கள்ல துவாதசி விரதம் தான் சொல்லுவார். ஏகாதசி விரதம் எதுவுமே இருக்காது. காரணம் இந்த ஏகாதசி விரதம் எப்போ நிறைவு பெறுகிறதுன்னா நாளை துவாதசி என்று பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனத்தை யாருக்காக ஒருத்தருக்கு ஆகாரம் பண்ணி வச்சு பார்வைன்னு சொல்லுவாங்க. துவாதசி பார்வை. அதற்கு பிறகு நாம் அந்த ஆகாரத்தை பிரசாதமாக பெற்றுக்கொள்வது. அப்பதான் துவாதசி தான் அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தியாகிறதுனால்தான் ஏகாதசி என்று சொன்ன இடங்கள் எல்லாத்தையும் துவாதசி விரதம்னே சொல்லும். மகன்களுக்குள்ளே சிரேஷ்டமான விரதமாக முடிந்தான அந்த ஏகாதசி என்று ஏதாவது வெளியில பெருமாளுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை உண்டாக்கணும். உபவாசம்னு சொல்லுவோம். உபவாசம்னா ஏகாதசி உபவாசம், சஷ்டி உபவாசம், சதுர்தசி உபவாசம்னு சொல்லுவோம். உபவாசம்னா என்ன அர்த்தம்னா உபன்னா மிக சமீபம் அர்த்தம், மாசம்னா ரசிக்கும். எந்த உபவாசம் பண்ணுறோம். சதுர்த்தி உபவாசம்னா அந்த தினம் முழுவதும் விநாயகர் பெருமாள் அடிகளையே இருந்து அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்றது. சக்தி உபவாசம் மொத்தம் சொன்னேன். அன்றைய தினம் பெரும்பாலான நேரம் முருகனுக்கு பக்கத்து எத்தனை ஸ்தோத்திரங்கள் சக்தி கவசமுல்லான ஸ்தோத்திரங்களை சொல்லியாங்க. அது மாதிரி ஏகாதசி உபவாசம்னா அன்றைய தினம் பெரும்பாலான நேரம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறோமோ அப்பெல்லாம் பெருமாளுக்கு பக்கத்து அமர்ந்து அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி அந்த நேரத்தை செலவழிக்கிறது தான் உபவாசம். உபன்னா சமீபம், மாசம்னா ரசிக்கும். அன்றைய தினம் பலகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏகாதசி பலகாரத்துக்கு என்ன அர்த்தம்னா பழம்னா பழத்துக்கு பேரு. அந்த பழத்தை மட்டும் சாப்பிடும். சில பேர் ஏகாதசி நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முறை இருக்கு. வெறும் தீர்த்தம் கூட சாப்பிடாம தண்ணி கூட சாப்பிடாம உடம்பு இருக்கிறது ஒரு முறை இருக்கு. ஆனால் கூட அதை இப்போதான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ரெக்கமெண்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அவங்க சுகர் பேஸ்டாக என்ன வாசப்பட்டு சொன்னாங்க வெளியே தண்ணி கூட சாப்பிடாம நாளைக்கு மயக்கோடு கெட்டால் பேசுவோம். அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, உபவாசங்கள்லாம் வைக்கலாம். அவ்வப்போது உங்கள் சூழ்நிலைக்கு தேர்ந்த மாதிரி பகவானுக்கு வழிபாடுன்னு நாம் பயன்படுத்தும். அதனால முடிந்தவர்கள் சாப்பிடாம இருக்கலாம். அவர்கள் சரீர சுகத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனால் அரிசி வேக வச்ச அரிசி சாதமாக சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி சாப்பிடலாம். உப்பு போட்ட விஷயங்கள் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு எந்த விதமாக இருந்தாலும் ஏகாதசி சிரமம் எல்லாமே உப்பு சேர்க்கக்கூடாது. அதனால சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து பேச வேணுங்கிறோம். சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அரிசி உப்புமா சாப்பிடும். அரிசியை உடைச்சா அரிசி தோசை கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அரிசி சம்பந்தமே இருக்கிறது. அரிசி உடைச்சாலும் அரிசி தானே அது. அந்த அரிசி உடைச்ச உப்புமாங்கிறது அது சாய்ஸ் டூ தான். அதனால் சப்பாத்தி சாப்பிடலாம். முடிந்தவர்கள் பழங்கள் பழம்னா பழத்துக்கு பேர் பலகாரங்கிறது பழம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். இன்னைக்கு அந்த பலகாரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இட்லி தோசை உப்புமான்னு பலகாரமாக இருக்கு. பலகாரம் ஆகார நிலையம் இருந்தால்தான் நாம் இருக்கக்கூடிய வழிபாடுகள் பண்ணக்கூடும். அதுக்கு ஓரளவுக்கு ஆகாரம் கிட்ட வேண்டியதான். என்ன தினமும் 8 மணிக்குள்ள 3 காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டனால ஏகாதசி அன்னைக்கு 11 மணி ஆனால் ஒன்றுமே சாப்பிடாத என்ன ஆகும், கண்ண முடினா சாமியை தெரியும், முன்னோர்கள் தெரிய ஆரம்பிச்சு. அதனால அப்படியே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது முக்கியம் என்னன்னு கேட்டால் ஏதாவது வழியில் நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு வழிபாடுல சம்மந்தம் இருக்கு. அந்த இதுவும் ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, இல்லை அபிஷேகம் பண்ணுறது. இது ஒன்றுமே முடியாது. பூஜைக்கு தேவையான பிரசிதர்கள் புத்தகத்தை எடுத்து கொடுக்கிறது, ஆலயத்தில் ஒரு கைங்கரியம் பண்ணுறது, ஏதோ ஒரு முறையில் பெருமாளுக்கு சம்பந்தத்தை உண்டாக்கி பெருமாளுடைய அனுகிரகம் தான் ஒரு பக்தர் பாடினால் ஏதாவது வழியில் ஒரு அனுகிரகம் இருந்தால் போகும். உன்னுடைய அனுகிரகம் தேவையில்லை. உன்னை வழிபட வந்தாலே பக்தர்கள் அவர்களுடைய ஒரு பாது துளி என் மேற்பட்டாலே போலும் உன் அனுகிரகம் கிடக்குகிறாள். புல்லாய் பிறவி தர வேணும். ஒரு புல்லாவது தெரியக்கூடிய புல்லா அது எங்க தெரியும். புல்லானா எங்கேயும் வாசல் புல்லா பொண்ணா வெட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லை. பிருந்தாவன மத்தியில் ஒரு புல்லாய் பிறவி தர வேணும். நீங்கள் செய்யக்கூடிய பிருந்தாவனத்தில் ஒரு புல்லா பிறகுன்னா எப்பயாவது நடக்கும்போது உங்களுடைய திருவடி படும்போது உங்களை தரிசனம் பண்ண வரக்கூடியதான பக்தர்களுடைய திருவடி படுமே அந்த பாத பூமி எடுக்கப்போதும் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பக்தர் கொஞ்சம் யோசனை பண்ணினார்.
நெடுநாள் இல்லாது அதனால் கல்லாய் பிறவி தர வேணும். ஒரு கல்லாவது கிடைக்கிற கழிவு. அது கல்லுன்னா எங்கேயாவது இந்த புளி வைக்கிறாங்க, அந்த கல்லா துவைக்கிற கல்லா போட்டு அடியாம வந்துடும். அதனால அது மாதிரி கல் இல்லை, உன்னுடைய துர்க்கரிணியில் ஒரு படியாக இருக்கிறாங்க கல்லாய் பிறவி தர வேணும் அப்படின்னா புத்தகம் போய் பாடிக்கிறாங்க. காரணம் ஏதாவது வெளியில பகவான் நடக்கிறது. ஆழ்வார் பாடினார், பூஞ்சோலை திருவேங்கடச் சுரையில் மீனாய் பிறக்கும் விதிகளையே நாவேனே ஆழ்வார். ஒரு மீனா பிறகு கொடு. மீனானா எங்கேயாவது கிராமத்தில் குளத்துல மீனா போட்டா சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி இல்லை, திருவேங்கடச்சுனையில குருபெருமாவுடைய சினிமாசுடைய புக்கனிடம் மீனா திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும். ஏன்னால் உன்னை தரிசனம் வரக்கூடியதான பக்தர்கள்லாம் புஷ்கரியில் வந்து நீராடுவார். அவர்களுடைய பூமி பொருள் அல்லது உன்னுடைய தீர்த்தவாரர்களுக்கும் அந்த புஷ்கரியில் அந்த ஒரு சம்பந்தம் எனக்கு வேணும். இதுலேருந்து என்ன புரியுது? ஆழ்வார்கள் பெரியவர்கள் பாடின பாசுரங்கள் ஏதாவது வெளியில பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதுதான் அந்த அனுகிரகத்தை அடையக்கூடியதான முக்கியமான நாட்கள்ல இந்த ஏகாதசியில் அந்த விஷயம் பெருமாளுடைய தீர்த்த பிரசாதமாக பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கு அர்ச்சனம் பண்ணதான துளசீதலத்தை பெற்றுக்கொள்வது, இப்படி அந்த பிரசாதம் மூலமாக அறிந்தோ அறியாமலோ நடத்துவதான மகாபாபங்கள்லாம் விலகி பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை அடையக்கூடியதான விசேஷமான நாள் இந்த ஏகாதசி. பெருமாள் வழிபடுத்து ஒன்றுதான் ஏகாதசி என்ற உபயத்தில் இன்னைக்கு மிருகசீர நட்சத்திரம் தாயார் பத்மாவதி தாயாருடைய நட்சத்திரம் சேர்ந்து அந்த பெருமாளுக்கும் தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இன்றைய தினம் உபயதாரர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், அஷ்டேஸ்வரியம், தீர்க்க சௌமங்கல்யம், குழந்தைகளுக்கு நல்ல வித்தியாலாகம் முதலான சகல சேமலாபங்களும் கிடைக்க பெருமாளுக்கு பிரார்த்திக்கிறோம்.